அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம எல்லாருமே இந்த ரமலான் மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த ரமலான் மாதம் அவ்வளோ ஒரு புனிதமிக்க மாதம். இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கிறது. பொய்யை விட்டு பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. உங்களில் யார் யார் அந்த மாதத்தை நீங்கள் அடைகிறீங்களோ நீங்கள் என்னது எடுத்து கூறுங்க, உண்மையை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் வசனத்தில் சொல்கிறான். அப்போ இந்த ரமலான் மாதம் விட்டால் நம்ம என்ன செய்யணும்? இரவு நின்று வணங்கணும். நம்மளுடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. அதே மாதிரி நம்ம அமல்கள் நம்ம இன்னையிலேருந்து நம்ம நியத்து எடுக்கணும். இந்த மாதம் வந்துருச்சு, நம்ம அதிகமான அமல்களை செய்யணும், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். இந்த அமல்கள் மூலமாக நம்மளுக்கு அதிகமான அமல்கள் லுகா தொழாமல் இருந்தோம்னா லுகா தொழக்கூடியவர்களாக இருக்கணும், சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்கு உறவினர்களுக்கு நம்ம விருந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த மாதத்தில் நம்ம அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக நம்மளுக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ரமலான் மாதம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.